நாம் சான்றாக சொல்லி இருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய ஆதாரம் வஹிதான் என்று சொல்லும் பொழுது அந்த வஹி இன்று வரைக்கும் இருக்கிறதா, இனிமேலும் இருக்குமா, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோடு முடிந்து விட்டதா, இந்த விஷயத்திலே நமக்கு தெளிவு இருக்க வேண்டும். ஒரு காலத்திலே இந்த விஷயத்தில் நம்ம சமுதாயம் தெளிவு இல்லாமல் போனதால் தான் பொய்யான சில பேர் தங்களையும் நபி என்று இறை தூதர் என்று சொல்லி அதையும் சில பேர் நம்பி பின்னால் சென்ற காட்சியெல்லாம் பார்த்தோம். அது எதனால் இந்த நிலை ஏற்பட்டது என்று சொன்னால், வஹி இன்னும் இருக்குதா, முடியலையா, அதற்குரிய ஆதாரங்களோடு நம்ம அறிந்து கொள்ளாததான் இதற்கு காரணமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு யாராவது நான் ஒரு நபின்னு சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற அளவுக்கு உறுதியாக இருந்தாலும் அது பற்றிய தெளிவு குறைவானவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு இனிமேல் வஹி வருமா, ஒரு தூதர் வருவாரா, அல்லது தூதர் இல்லாத யாருக்காவது அல்லாஹ்விடமிருந்து செய்தி வருமா என்பதை தகுந்த ஆதாரங்களோடு காரணங்களோடு தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தூதராக அனுப்பினான். அவங்க ஒரு ஆளோட தூத்து முடிக்கல. அதுக்கு பிறகு ஒரு நபி, அதுக்கு பிறகு ஒரு நபி, அதுக்கு பிறகு பல நபி என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் நபிமார்களை தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டே வந்தான். ஒரு மொழி பேசுறவங்களுக்கு நபி, ஒரு பகுதியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு நபி, ஒரு இனத்துக்கு இஸ்ராயல்ங்கிற ஒரு இனத்துக்கு ஒரு நபி, இப்படியெல்லாம் ஒரு சில தீமைகள் அளிப்பதற்கு என்றே நபி, வியாபாரத்தில் நேர்மை இல்லாவிட்டால் அதுக்கு ஒரு நபி, ஒழுக்கக்கேட்டில் ஈடுபட்டாங்கன்னா அதை திருத்தறதுக்கு ஒரு நபி, இப்படியெல்லாம் அல்லாஹ் தொடர்ச்சியாக நபிமார்களை அனுப்பி கொண்டே வந்தான். இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய கடைசி நபி என்கிற நிலையில் அனுப்பி வைக்கிறான். இப்ப இதுக்கு முந்தையெல்லாம் நபிமார்களை தொடர்ச்சியாக அனுப்பின இறைவன் இப்பயே முடித்து விட்டான். இப்பயே அந்த நபிமார்களை அனுப்புற தேவை வரல. ஏன்னா நபியே சொன்னா அது நல்லா தானே இருக்கும். நம்ம உட்கார்ந்து நீ பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறத விட ஒரு நபி இந்த காலத்தில் வந்தாருன்னு வைங்க, அவர் இறை தொடர்போடு அந்த செய்திகளை சொல்லும் பொழுது கூடுதல் தெளிவாக இருக்கும், கூடுதல் உறுதியாக இருக்கும், மக்களுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையில் அதை செய்யாம அதையே நிறுத்தப்பட்டு விட்டது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நபிமார்கள் வருவதற்குரிய நியாயமான காரணங்கள் இருந்தன. நியாயமான காரணம் என்ன? ஒரு நபி, நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி ஒரு நபி வர்றாருன்னு வைங்க, அவர் ஒரு வேதத்தை கொண்டு வருவார். நபின்னா அவர்கிட்ட ஒரு வேதம் இருக்கும். அந்த வேதத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சொன்ன உடனே அந்த மக்கள் என்ன செய்வாங்க? அந்த நபிக்கு பிறகு வேதத்தில் மாத்துவாங்க, திருத்துவாங்க, மறைச்சிருவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு சேர்த்துருவாங்க, ஒட்டுமொத்த வேதத்தை காணாக்கிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலை வரும் பொழுதுதான் அடுத்த ஒரு நபி அல்லாஹ் அனுப்புறான். ஒவ்வொரு நபியுடைய காலத்துக்கு பிறகு இன்னொரு நபி ஏன் அனுப்புறான்னு கேட்டா, அல்லாஹ் எந்த செய்தியை மக்களுக்கு கொடுத்தானோ அந்த செய்தியை அந்த மக்கள் பாதுகாக்கவில்லை, அவர்களுக்கு அடுத்து வந்த தலைமுறையினர்கள் அழித்து விட்டார்கள், அல்ல கலப்படம் செய்து விட்டார்கள், உண்மை எது பொய் எது என்று பிரித்து பார்க்க முடியாத வகையில கலப்படம் செய்து விட்டார்கள். இப்படி இருக்கும்போது ஒரு நபி தான் வரணும். இப்ப அல்லாஹ்விடமிருந்து செய்தியை வாங்கி தருவதற்கு நபி வந்துதான் கரெக்டாக சொல்ல முடியும். ஆனால் இப்படி எல்லா வேதங்களுக்கும் ஏற்பட்ட இந்த கதி குர்ஆனுக்கு ஏற்பட்டுச்சா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டார்கள். இன்னைக்கு அவங்க அனுப்பப்பட்டாங்கன்னு வைங்க, இந்த குர்ஆனை தான் வாங்கி தருவாங்க. அதான் இருக்குது. இப்ப இன்றைக்கு தான் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டாலும் இப்ப எந்த குர்ஆனை நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ இந்த குர்ஆனை தான் அவர்கள் வாங்கி நமக்கு தரப்போகிறார்கள். அப்ப இந்த குர்ஆனை தான் வாங்கி தருவார்கள் என்றால் அவங்க மறு இன்னொரு இதுக்கு வரணும். அப்ப இந்த குர்ஆன் என்பது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வே இந்த குர்ஆன்ல உறுதிமொழியும் சொல்கிறான். 15வது அத்தியாயத்தில் 9வது வசனத்துல, இன்னா நஹனு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், இந்த அறிவுரையை நாம் தான் இறக்கினோம், நாமே பாதுகாப்போம். நான் தான் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறேன், மற்ற வேதங்கள் அழிந்து போன மாதிரி இந்த வேதத்தை நான் அழிய விட மாட்டேன், அதை பாதுகாப்பது என் பொறுப்புன்னா. அது எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு இந்த குர்ஆனை அனுப்பி பாதுகாக்கிற பாருங்க. எழுத படிக்க தெரியாது, வாசிக்க தெரியாது, ரெக்கார்டு தெரியாது, அப்படியான மக்களுக்கு இந்த குர்ஆனை கொடுத்து உள்ளங்கள்ல மரணம் செய்ய வைத்து எலும்புகள்லையும் தோள்கள்லையும் எழுத வைத்து இன்றைக்கு வரைக்கும் 14 நூற்றாண்டாக எதுவும் கூட்டவோ குறைக்கவோ சேர்க்கவோ முடியவில்லை. அப்படி அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கும் பொழுது ஒரு நபி இன்னொருத்தர் வர வேண்டிய தேவை இருக்குதா? வஹி வர வேண்டிய அவசியம் இருக்கு. குர்ஆன் முழுமையா வந்துருச்சுல, நபியும் வர வேண்டியதில்லை, வஹியும் வர வேண்டியதில்லை. ஏன்?
இந்த குர்ஆன் முழுமையான ஒரு வேதம் நமக்கு தந்துட்டா அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மேட்ரு. அடுத்ததாக குர்ஆனுக்கு விளக்கமாக இறை தூதர்கள் வாழ்ந்து காட்டுவாங்க. அப்ப குர்ஆன்ல தொழுவுங்கள்னு சொல்லப்படும். அது எப்படி தொழுவணும்னு குர்ஆன்ல இருக்காது. ஜகாத்து கொடுங்கன்னு இருக்கும். எவ்வளவுக்கு என்னென்ன பொருளுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அது குர்ஆன்ல இருக்காது. ஹஜ் செய்யுங்கள் இருக்கும். அது ஹஜ்னா என்ன, எப்ப செய்யணும், என்னென்ன காரியங்கள் அதுக்கு ஷர்த் அவசியம், இதுகள் எல்லாம் குர்ஆன்ல இருக்காது. இப்படி பல விஷயங்கள் பொதுவாகத்தான் குர்ஆன்ல இருக்கும். அதை இறை தூதர்கள் செஞ்சு காட்டுவாங்க. தொழுங்கள் நல்லா கட்டளையிடுவான். இங்க வாப்பான்னு கூப்பிட்டு இதான் தொழுகை செஞ்சு காட்டுவாங்க. யாரு? இறை தூதர்கள். அப்ப இறை தூதர்கள் பேசுறது வஹீதான். அது ஒரு தலைப்புல எடுத்துக்கொள்வோம். குர்ஆன் மட்டும்தான் அல்லாஹ்ட்ட வந்து நினைச்சிடக்கூடாது. இறை தூதர்கள் சொல்வது வஹீதான் என்பதற்கு நிறைய ஆதாரங்களை அடுத்தடுத்த நாட்கள் நம்ம தருவோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் செஞ்சு காட்டிட்டாங்கல்ல, அந்த செஞ்சு காட்டின விஷயம் போதுமான அளவுக்கு பாதுகாக்கப்பட்டு இருக்கா இல்லையா? இருக்குது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவுங்கள்னு அல்லாஹ் கட்டளையிட்டான், அதுவும் இருக்குது. எப்படி தொழுதாங்க அதுவும் இருக்குதுல்ல. மறை எதுக்கு ரசூல்ங்கிற? மறை எதுக்கு? நபி எதுக்குன்னு? இன்னைக்கு ஒரு ரசூல் வந்தாலும் இப்படிதான் தொழுது காட்ட போறாரு. இந்த வேதத்தை தர போறாரு. வேதமும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. வேதத்துக்கு விளக்கமாக அமைந்த செய்திகளே கெட்ட செய்தியெல்லாம் கழிக்கப்பட்டு, பலவீனமானதெல்லாம் நீக்கப்பட்டு, இட்டு கட்டப்பதெல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டு, சரியான செய்திகள் பாதுகாக்கப்பட்டு நமக்கு வந்துவிட்டது. தேவையான அளவுக்கு ஹதீஸ்களும் பாதுகாக்கப்பட்டு நம்ம கையில் இப்ப இருக்கிறது. அப்ப இறைவன் ஒரு வேதத்தை கொடுத்தால், இன்னைக்கு கொடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு வேதமாக குர்ஆன் இருக்கிறது. ஒரு தூதர் இன்னைக்கு வாழ்ந்து காட்டினால் எப்படி இருக்குமோ அந்த வாழ்க்கை ரிட்டன்ல எழுத்துல நமக்கு பாதுகாக்கப்பட்டு நம்ம கைவசத்தில் இன்றைக்கு இருக்கிறது. எதுக்கு நபி? இன்னொரு நாள் எதுக்குங்கிற? அவர் இல்லாமல்தான் அவருடைய போதனை மன்றம் இருந்துகிட்டு இருக்கிற. இந்த காரணத்தினாலையும் நபிகள் தேவையில்லை. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தைய தேவை. எப்படி சொல்லுதாங்கன்னு மறைச்சிருவாங்க, எல்லாத்தையும் இருட்டு செஞ்சிருவாங்க. ஒரிஜினலான மார்க் என்ன செய்யாது, மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கிடைக்காது. அப்ப நபியை வச்சு தான் அதை கொடுத்தாக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. இப்ப அது கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு பிறகு ஒரு நபி வர வேண்டிய அவசியம் இல்லாத காரணம் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டுருச்சு. அவங்களுடைய வாழ்க்கை முறையும் தேவையான அவசியமான ஆதாரப்பூர்வமான வரலாறுகளும் வாழ்க்கையும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக இந்த குர்ஆனை அல்லாஹ் ஒரு முந்தின சமுதாயத்துக்கு சில சட்டங்கள் எல்லாம் கொடுப்பான். அந்த சட்டம் அந்த காலத்துக்கு தான் பொருந்தும், அடுத்த காலத்துக்கு பொருந்தாது. அப்ப அந்த காலத்துக்கு பொருந்துற வகையில் அல்லாஹ் சட்டம் கொடுத்தான்னு வைங்க, அடுத்த காலத்தில் அந்த வேதமே இருந்தா கூட அது பொருந்தாம போயிடும். அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ் வேற ஒரு தூதர் அனுப்பி அந்த வேதம் முடிஞ்சு போச்சு, இந்த ஜெனரேஷனுக்கு ஒத்து வராது, இந்த வேதத்தை கொடு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும். அதனால இப்ப நபிமார்கள் முன்னாடி எல்லாம் நினைச்சிருக்கிறாங்க, அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். இப்ப இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காலத்துக்கு பொருந்துற மாதிரியா இருக்குது இல்ல. இன்றைக்கு நவீன காலத்தில் உள்ள ஒரு கண்டுபிடிப்பை சொன்னா கூட அது கூடுமா கூடாது, அதுக்கு இஸ்லாத்தின் நிலை என்னன்னு சொல்ல முடியும். எந்த ஒரு பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாம் மார்க்கத்தில் மட்டும்தான் எஸ் நோன்னு சொல்ல முடியும். வேற எந்த மதத்தில் கேட்டாலும் நீ பார்த்து சொல்றேன், தேடித்தான் பார்க்கணும், அதை பத்தி எங்க வேதத்தில் என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது, எங்க மதத்தின் அடிப்படையில் இதுக்கு நாங்கள் என்ன முடிவு எடுப்பது என்று எங்களுக்கு தெரியவில்லைன்னு சொல்லுவாங்க. குர்ஆனை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கிறது? எவ்வளவு நவீன காலத்தில் நீங்கள் இதை விட நவீனமான காலத்துக்கு சென்றாலும், அப்போது இதைவிட நவீனமான பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்தாலும் அதுக்கு இஸ்லாத்தின் தீர்வு என்ன, அதற்கான பேசிக் குர்ஆன்ல இருக்கு. இந்த குர்ஆன்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நவீன காலத்தில் உள்ள சந்திர மண்டலத்தில் எப்படி தொழுவதுன்னு ஒருத்தன் கேட்டான்னு வைங்களேன், அது குர்ஆன்ல இருந்து நமக்கு சொல்ல முடியுதா இல்லையா? அப்ப செயற்கை முறையில் கருவூட்டலாமான்னு ஒருத்தன் கேட்டான்னு வைங்க, அதுக்கு குர்ஆன்ல இருந்து பதில் சொல்லிட்டு தானே இருக்கிறோம். அதற்கெல்லாம் விடை தரக்கூடிய வகையில் வாசகங்கள் படைச்சவனுடைய வாசகமா இருக்கிற காரணத்தினால அந்த கால மக்களுக்கு ஒரு மேலோட்டமா புரிஞ்சுட்டு போயிருவாங்க. பிற்காலத்தில் உள்ளவங்க இன்னும் ஆழமா புரிவாங்க. அப்படியான வாசகங்களை போட்டு என்ன செய்யறாங்க, இந்த குர்ஆனை இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலே பொருந்தும். அப்ப இந்த குர்ஆன் நான் பூர்த்தியாக்கிட்டேன்னு அர்த்தம். அந்த ஹஜ்ஜத்துல் விதா அல்லாஹ் சொன்னான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கிட்டேன். பூர்த்தியாகி இருக்கும்போது என்ன அர்த்தம்? எப்பவும் பொருந்தும். எந்த ஒரு காலத்தில் எடுத்துக்கொண்டு இது குறை சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா இப்ப நவீன காலத்தில் எத்தனையோ குற்றங்கள்லாம் பெருகி போன பிறகு இப்ப என்ன சொல்றாங்க, இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வந்தா தான் நாடு உருப்படுங்கிறான். அப்ப அன்னைக்கு காட்டுமிராண்டி சட்டம்னு சொன்னவங்க என்ன செய்யறான், கற்பழிப்புகளும் கொள்ளையும் திருட்டும் இதெல்லாம் ரொம்ப அதிகரிச்சு போன பிறகு இப்ப எல்லாருடைய வாயிலும் என்ன வருது, இது இஸ்லாமிய சட்டத்தை அமல்படுத்தினால் மாத்திரம்தான் குற்றங்களை குறைக்க முடியும். மதுரை ஆதீன் அவர் சொல்றாரு,
முஸ்லிம் பெண்கள் மாதிரி எல்லா பெண்களும் ஒழுங்கா ட்ரெஸ் போட்டா எது கற்பழிப்பு நடக்குது கேட்கிறாரு. யாரு கேட்கிறாரு? இந்து மதத்தினுடைய காவலராக இருக்கக்கூடிய மதுரை ஆதீனம் சொல்றாரு, இஸ்லாமிய பெண்கள் மாதிரி எல்லாரும் ட்ரெஸ் போடுங்களேன், ஏன் கற்பழிப்பு நடக்குது, ஏன் விபச்சாரம் நடக்குது அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு இந்த மார்க்கத்தின் சட்டம் எப்படி இருக்கு என்று கேட்டால், வேற மதங்களுடைய காவலர்களும் கூட இதுதான் சரி என்று சொல்ற அளவுக்கு இருக்கிறது. குன்றக்குடி அடிகளார் மாதிரியான ஒரு அடிகளாரா இருக்கிறாங்க இல்லையா, ஒரு மதத்தினுடைய துறவிகளா இருக்கிறாங்களே, அவங்கள என்ன சொல்றாங்க, இஸ்லாமிய சட்டம் ஒண்ணுதான் குற்றத்தை குறைக்கும், அதை இந்தியாவில் அமல்படுத்துங்க என்று சொல்லக்கூடிய கலிபா உமருடைய ஆட்சியை கொண்டு வருவோம். இப்ப லேட்டஸ்டான அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் கலிபா உமருடைய ஆட்சியை நான் கொண்டு வருவோம். காந்தியா தான் சொன்னார். அந்த உமருடைய ஆட்சி, உமர் மாதிரியான உமர் ஆட்சி, அது ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாட்டையில் அவர் ஆட்சி பண்ணார். உமருடைய சொந்த ஆட்சி அவ்வளவு நல்லா இருக்காது. அது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இருந்ததுனால தான் அந்த ஆட்சிப்படி அந்த பேர். அப்ப உமருடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டிய காந்தி சொன்ன மாதிரி செஞ்சாரு, கெஜ்ரிவால் சொல்றாரு. அப்ப இந்த இதுக்கு என்ன குறை இருக்குது? 14 நூற்றாண்டு ஆன பிறகு பழமையை அப்படி தூக்கி போடுற மாதிரி இருக்கா? அப்படின்னா வேற ஒரு ஆள் வரட்டும், வேற வேதம் வரட்டும். அட இது இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு எழுதுனா எப்படி இருக்கும்? அப்படித்தானே இருக்குது. இன்றைய மக்களுக்கு ஒரு வேதத்தை தந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குதா? ஒரு லட்சம் வருஷத்துக்கு முந்தைய வாழ்ந்த காட்டு மிராண்டிக்கு உள்ள புஸ்தகம் மாதிரி இருக்கா குர்ஆன்? இதை சிந்தித்து பார்த்தோமையானால் எதுக்கு நமக்கு ஒரு நபி, எதுக்கு ஒரு நபி, எதுக்கு ஒரு வேதம்? எல்லாம் கரெக்டா இருக்குதே, எல்லாம் சரியா இல்லாட்டி இன்னொன்னு தேடணும், எல்லாம் கரெக்டா இருக்குதே. அது போக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த குர்ஆன் அல்லாஹ் கொடுத்தான்ல, அவங்க காலத்தில் இந்த குர்ஆன் எல்லா பக்கத்துக்கும் போய் சென்றடைஞ்சுல, அந்த வேகத்தை விட இப்ப அதை விட ஃபாஸ்டா சென்றடையுது. இன்றைக்கு நவீன உலகத்துல நெட்ல கூட உலகம் பூரா குர்ஆன் படிக்கலாம். ஆங்கில மொழிபெயர்ப்பா ஒரு வெப்சைட்டை திறந்து ஓபன் பண்ணி விட்டுருங்க, உலகத்துல 50 பேர் படிக்கலாம். சிங்கள மொழிபெயர்ப்பா சிங்களத்துல ஓபன் பண்ணி என்ன செய்யுங்க, ஒரு நெட்ல போட்டு விட்டுருங்க, உலகத்தில் 50 பேர் அதை படிப்பான். சிங்களத்தில் படிப்பான், மலையாளத்தில் படிப்பான், உலகத்தின் அத்தனை மொழிகள்லையும் ஒரு செகண்ட்ல போய் சேர்ந்துடும். ரசூல் இருந்தா கூட வேகமா போகாது. ரசூல் இருந்த காலத்தில் என்ன வேகமாக இந்த குர்ஆன் பரவியது, அதை விட வேகமாக ரசூல் இல்லாத காலத்தில் பரவுதா இல்லையா? அப்ப குர்ஆன் சென்றடையவும் செய்யும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒட்டகத்துல போய் எவ்வளவு மக்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு ஒட்டகம் இல்ல, ஒண்ணும் இல்ல, பிளைட்லாம் இருந்தா கூட நம்ம யாரும் போய் பிரச்சாரம் பண்றதுக்கு போறதும் கிடையாது. மெசேஜ் போகுது, யாருக்கு இஸ்லாம் தெரியல. அப்ப இஸ்லாம் தெரியாத மக்களுக்கு இஸ்லாத்தை ஒழிக்கணும் என்பதற்காக கங்கணம் கட்டி இருக்கிற வல்லரசு நாடுகளுக்குள்ள எல்லாம் இன்னைக்கு இஸ்லாம் ஊடுருவி கொண்டு என்ன செய்யறான், 2050 பிரான்ஸ் இஸ்லாமிய நாடாகிவிடும் பயப்படுறாங்க. 2050 ஜெர்மன் இஸ்லாமிய நாடாகிவிடும். 2050 அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடாக அமெரிக்கா முஸ்லிம்கள் தான் அதிகமா இருப்பாங்க. இப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னும் 30-40 வருஷம் தான் இருக்கிறது. இந்த 30 வருஷத்துல வளர்ச்சியின் வேகத்தை பார்த்துவிட்டு என்ன ஆகுமோ தெரியல என்று கதிகலங்கிற அளவுக்கு வளர்ந்துகிட்டே போகுது. அப்ப என்ன வந்து என்ன செய்ய இருப்ப ஒரு தூதர் வந்து என்ன செய்வார்ல, அதுக்கு மேல பன்மணி ஓடிட்டு இருக்க வேகமா இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி பிரச்சாரம் செய்திகள் எல்லாம் ஒரு தூதர் இருந்து செய்தால் எப்படி இருக்கும், அதை விட லட்சம் மடங்கு வேகமாக அல்லாஹ்வால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தூதரும் தேவையில்லை, வஹீயும் தேவையில்லை. இந்த பேசிக்கை போய் யாபத்தில் வச்சிருந்தோம்னா, எவனாச்சும் நானும் தூதர் எனக்கு வஹீ வருதுன்னு சொன்னா அவனை எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடணும். அவ்வளவு கடுமையான குற்றம் அது. அந்த மாதிரியான அவனை விட அநியாயக்காரன் யாரும் இல்லைங்கிறான். வஹி வராமல் எனக்கு வஹி வருதுங்கிறான, அவனை விட அநியாயக்காரன் யார்? ஒமன் அல்லாஹ் அப்படி சொல்றான். அல்ல எல்லாத்தையும் கேட்டோம், உலம் யூக இலைஹி செய்வோன், ஊகிய இலையங்கிறான், உலம் யூக இலைஹி செய்வோன். எந்த ஒரு செய்தி அவனுக்கு வராமலேயே எனக்கு செய்தி வருது என்று சொல்றானே, அவனை விட அநியாயக்காரன் யார்? சில பேர் தூதர் நம்ம சென்ற நூற்றாண்டுல இந்தியாவுல எல்லாம் சொன்னாங்க, தூதர் என்னடா செஞ்சாங்க பூசை, என்னடா சொன்னா உனே காணும். தூதர் சொல்லி அவர் கொண்டாடுறதுக்கு தான் தூதர் வச்சுக்கிறாங்களே தவிர, அவர் வந்து ரசூலுல்லாஹை தவிர தாண்டி என்ன செஞ்சிட்டாரு? அவர் கொண்டு வந்து வேதத்தை கொண்டு வா பார்ப்போம் இல்ல, வேதம் வச்சுக்கிறாங்க, மறைச்சு வச்சுட்டு தெரிஞ்சாலும் கொண்டு கொடுப்பாங்க, வெளியே விட்டா நாரி போயிடும். அது வேதத்துக்கு எந்த தகுதியும் இருக்காது. குர்ஆன் மாதிரி 50 பேர் மொழிபெயர்த்துக்கு எவனா எடுத்துக்கன்னு வருமா, அந்த மாதிரி இருக்கா? இல்ல. அதனால இதெல்லாம் கவனத்தில் வைத்து என்ன செய்யணும்னு கேட்டா, இஸ்லாம் ரபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வஹி முடிந்து விட்டது. வஹி மட்டும்தான் மார்க்கம் என்றால் வஹி எங்கதான் தேடணும்? 14 நூற்றாண்டுக்கு முந்தி தான் தேட வேண்டும். அதுக்கு பிந்தி போய் வஹியை தேடக்கூடாது. எந்த வகையுமே 14 நூற்றாண்டுக்கு முந்தி ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தோட தான் இருக்குமே தவிர அதுக்கு பிறகு எந்த வகையும் வராது. இது எதுக்கு இதெல்லாம் சொல்லப்படுதுன்னு கேட்டா, இந்த மதுஹப் கிதாபுகள் நமக்கு முந்தைய ஜெனரேஷன்கள் நாம எந்த கொள்கையில் இருந்தோமோ அந்த கொள்கையில எல்லாம் என்ன மாதிரியான பாடம் சொல்லி தர்றார்கள் கேட்டா, ரசூலுல்லாஹ்வை தவிர பெரிய பெரிய இமாம்களுக்கு எல்லாம் வஹி வரும் என்று எழுதி வச்சிருக்கிறார். எந்த அளவுக்கு எழுதி வச்சிருக்காங்கன்னு கேட்டா, இப்ப ஹனஃபி மதுஹப் ஒரு மதுஹப், அதுக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க உலகத்துல.
அது அது எதனால் அதுக்கு இருக்கிறாங்கன்னு கேட்டா, அவங்க ஆட்சியாளர்களுக்கு ரொம்ப தயவாக இருந்தார்கள். அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் ஜால்ரா தட்டக்கூடியவங்களை காலிகளாக, நீதிபதிகளாக, பொறுப்புகளில் நியமிப்பாங்க. அதனால அவங்க அந்த கருத்தின்படி ஃபத்வா கொடுப்பாங்க. அதை சார்ந்து இருக்கிறவங்க இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் மாதிரி ஆட்கள்லாம் பதவி ஏற்க மாட்டேன்னு மறுத்திருக்கிறார்கள். இவங்க எல்லாம் நிறைய பதவிகளை ஏற்றுக்கொண்டு பெரிய பெரிய அந்தஸ்தா இருந்தார்கள். 72 கூட்டத்தில் அந்த தொடரில் எல்லாம் விளக்கியிருக்கிறோம். அந்த 72 கூட்டம் யாருங்கிற தலைப்பில் ஒவ்வொரு அறிஞர்களும் என்னென்ன மாதிரிலாம் விலை போனார்கள், எதனால இந்த மாதிரி குழப்பம் ஏற்பட்டுச்சு என்பதை அது ஒரு ரமலானில் விளக்கி இருக்கிறோம். அந்த சீர்ல பாத்துக்கிறேங்க. இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டா, இந்த ஹனபி மதகுடைய முக்கியமான கிதாப் துருல் முக்தார், இதுதான் மதரசாக்கள்ல அவங்களுடைய சட்ட நூலாக சொல்லிக் கொடுக்கப்படுது. அதுல எழுதி வச்சிருக்கிறாங்க. எதனால அந்த பக்தி ஏற்படுதுன்னு பாருங்க. அதாவது அபு ஹனீஃபா இமாம் என்ன செஞ்சாங்களா, கது சல்லல் ஃபஜ்ர பி வுதுஇல் இஷாஇ 40 சனா, சுபுவுக்கு செய்த இஷாவுக்கு செய்த உழுவை கொண்டு ஃபஜ்ர் தொழுகையை 40 வருஷம் தொழுகிறார். இஷாவுக்கு உழு செய்வார்ல, உழு செஞ்சுட்டா உழுவ முடியாத அளவுக்கு விவாதத்தில் ஈடுபட்டுட்டே இருந்து அந்த உழுவை கொண்டுதான் என்ன செய்வார், சுபுகையும் தொழுவார். அந்த அளவுக்கு ஒரு நாள் என்ன இல்லை, 40 நாள், 40 மாசம் இல்லை, 40 வருஷம். எத்தனை வருஷம்? 40 வருஷ காலம் இஷாவுக்கு செய்த உழுவை கொண்டு நெஞ்சார் அவரு சுபுகை தொழுதிருக்கிறார். அவ்வளவு பெரிய ஞானி. அதுவே மார்க்கத்தில் குற்றம். இஷாவுக்கு செஞ்ச உழுவை கொண்டு நீ சுபுக தொழுதுன்னா உன் மனைவி மக்களும் சந்தோஷமா இருந்திருப்பியா? அது மார்க்கத்தில் கடமையா இல்லையா? இஷாவுக்கு உழு செய்யற, சுபு வரைக்கும் நின்று இருக்கா, அப்புறம் எப்படி? அப்புறம் பகல்ல நீ உழைக்கணுமே, ராத்திரி பூரா டெய்லி இந்த மாதிரி முடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா பகல்ல தொழில் பண்றதா இல்லையா, சம்பாதிக்கிறதா இல்லையா, ஊர் உலகத்தை செய்யற கடமை செய்யணுமா இல்லையா? இது பாவம். இது பெரிய தியாகம் கிடையாது, நல்ல காரியம் கிடையாது. இதுவே வஹிக்கு மாத்தமான விஷயங்கள். இந்த மாதிரி செய்வதை இது ஒரு புகழ்ந்து எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி ஹஜ்ஜா ஹம்சம் ஹம்சீன ஹஜ்ஜா 55 ஹஜ் செஞ்சிருக்காரு. 55 இடம் செஞ்சிருக்காரு, ஹஜ் செஞ்சிட்டாராம். சரி, அது வந்துட்டு போகுது. அடுத்து அதான் முக்கியமானது. ஒரு ரப்பஹு ஃபில் மனாமி மேத்த மர்ரா, 100 தடவை அல்லாஹ்வை கனவில் பார்த்தார்கள். 100 தடவை அல்லாஹ் எப்படி இருப்பான்னு பார்க்க முடியாது. மூசா நபிக்கு எல்லாம் கனவுல காட்டினானா? மூசா நபி என்னஞ்சாங்க, அல்லாஹ்ட்ட இருந்து பேசுனாங்க. உரையாடல் பண்ணும்போது மூசா நபி என்னஞ்சாங்க, ரப்பி அரினி அன்துர் இலைக்க, இறைவா உன்னை பார்க்கணும், கொஞ்சம் காட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் என்ன சொன்னா, லன் தரானி, பார்க்கவே முடியாது. உலாக்கி நூல்வர் இலல் ஜபல், அதுவும் அந்த மலையை பார். இப்போ இனிஸ்தகர்ற மக்கானவு சௌபத்தரானி, அந்த மலை அந்த இடத்துல அப்படி நிக்குமையானால் நீ அப்புறம் என்னைய பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு ஒரு மலையை பார்க்க சொல்றான். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த மலைக்கு மட்டும் தெரிகிற மாதிரி தன்னுடைய ஜோதியை வெளிப்படுத்துறான். அந்த மலையை பார்க்க சொல்றான்ல, நீ பாக்குறேங்கிற என்னுடைய ஒளியை நீ தாங்க மாட்டேன், மழை தாங்கலான்னு முத பாரு அப்படின்னு சொல்லிட்டு பலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி, இறைவன் அந்த மலைக்கு தன் காட்சியை காட்டிய பொழுது ஜாலஹு தக்கா, மலையை தூள் தூளாக ஆக்கினான். வஹர்ர மூசா சைகா, மூசா மூர்ச்சையாய் விழுந்தா. அதை பார்த்து பயந்து விழுந்துட்டார். யாரெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன், உன்னை பார்க்கணும் நான் கேட்க மாட்டேன். மறுமையில தான் பார்க்க முடியும். மறுமையில வேற கண்ணு, இதெல்லாம் அழுகி போற கண்ணு, வீணா போற உடல். இதெல்லாம் மறுமையில சாகாத, முதுமை இல்லாத, என்றும் 16 இருக்கக்கூடிய உடம்போடு அல்லாஹ் திருப்பி எழுப்புவான். அந்த கண்ணுக்கு அந்த சக்தி அல்லாஹ் தருவான். மறுமையில் அல்லாஹ்வுடைய ஜோதியை பார்த்தால் நம்ம கரிந்து போகாத அளவுக்கு பவர் ஏற்றப்பட்ட கண்ணை கொண்டு பார்ப்போம். இந்த கண்ணை கொண்டு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சரி, அப்படி வைக்கும் பொழுது மூசாட்ட பார்க்க ஆசைப்படுறியா? இது முடியாது, வேணா படு தூங்கு, கனவுல வர்றேன் அப்படின்னு நல்லா சொன்னானா? இல்ல. அப்ப கனவுல அவர் பார்க்க ஆசைப்பட்டார்லங்க, கனவுல பார்த்தார். கனவுல என்ன, முதல்ல இறைவன் எப்படின்னு தெரிஞ்சாதான் கனவுல பார்க்க முடியும். ஏற்கனவே கனவுல நினைவுல பார்த்த ஒன்றை தான் கனவுல பார்த்து கண்டுபிடிக்க முடியும். இறைவனை கனவுல பார்த்தாராம். அதுல அதோட முக்கியமான என்னன்னு கேட்டா, அது முக்கியம். அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வருது பாருங்க, இவருக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. ஒஃபி ஹஜ்ஜத்தில் அஹீரத்தி, அவருடைய கடைசி 55வது ஹஜ் இருக்குல்ல, அந்த 55வது ஹஜ்ல இஸ்தாவன ஹஜபத்தல் காபத்தி பித்துஹூல், காபாவுடைய காவலர்கிட்ட போய் காபாவுக்கு உள்ளுக்கு போறது பர்மிஷன் தாங்க. காபா கட்டடம் இருக்குல்ல, வெளியே தான் நம்ம தொழுகிறோம், உள்ளுக்கு மன்னர்கள் தான் போவாங்க, வருஷத்துக்கு ஒருக்கா சுத்தம் பண்றதுக்காக போவாங்க, யாரும் அலோடு கிடையாது. இப்ப அப்பவும் கிடையாது. இவர் கேட்டாராம், கொஞ்சம் உள்ள போறதுக்கு பர்மிஷன் கொடுங்க. அவன் என்ன செஞ்சாரா, சரின்னு சொல்லி உள்ள அனுப்பிட்டாராம். அனுப்பின உடனே அதாவது வலது காலிலே நின்றான். வலது காலில் நின்று வலது கால் மேல இடது காலை வைத்து அது ஒரு 15 ஜூஸ் ஓதிருக்காரு. இடது கால் மேல ஒரு 15 காலை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு குரான் முடிச்சாராம். இப்படி நின்று முடிச்சுட்டு பாதி குரான இப்படி நிக்கவே கூடாது, இப்படி கைத்தை கட்டிட்டு ஒரு அம்மா நிக்கும் ஒரு அவுத்து விட்டாங்க. வணங்குதா? இதெல்லாம் மார்க்கம் கிடையாது. ஏண்ட அளவுக்கு செய்து தூக்கம் தான் படுத்துக்கிட்டாங்க. இவர் என்ன செய்யறாரு, ஒத்த கால நின்று ஒத்த காலத்தையும் இப்படி வச்சுக்கிறாராம். ரெண்டு காட்டுங்க,
இப்படி இந்த காலை காட்டுவோம், இப்படி இப்படி நின்றுக்கிறது, இப்படியே 15 ஜூஸ். அப்புறம் அந்த காலை போட்டு இந்த காலை இப்படி ஒரு 15 ஜூஸ். இதான் நிக்கிற முறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்த காலில் நிக்கிற ஒரு முறையை கற்று தந்தாங்களா? இவர் செஞ்ச மெத்தட கிலாபு சுன்னாவுக்கு மாத்தமா இருக்குது. இப்படி செஞ்சாராம். இப்படி செஞ்ச உடனே அப்புறம் இதே மாதிரி செஞ்ச குர்ஆன் சலாம் கொடுத்தோடனே அல்லாஹ்ட்ட பேசுறாரு, இறைவா உன்னை நான் அறிய வேண்டிய விதத்தில் நான் அறியவில்லை, ஆனால் வணங்க வேண்டிய விதத்தில் வணங்கி விட்டேன். இதான் வணங்க வேண்டியதும். உன்னை அறிய வேண்டிய விதத்தில் நான் அறியவில்லை, ஆனால் உன்னை எந்த அளவுக்கு வணங்கணும் அந்த அளவுக்கு வணங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேல சொல்லிட்டு இருக்கும்போது அங்க சவுண்ட் வருவான், புகனிபாவே கது அரப்தன ஹக்கல் மாறிப்பா, நம்மை சரியாக நீ புரிந்து கொண்டாய். அல்லாஹ் பேசுறான், வஹி வருது. பாவியல வஹி ரசூலோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான். மார்க்கத்தில் இருந்துகிட்டு அபூ ஹனீஃபாட்ட அல்லாஹ் என்ன செய்யறான், பேசுறான். நம்மை அல்லாஹ் தானே சத்தம் வருதுன்னு சொன்னாலும் யாருடைய சத்தம் வருது? இந்த சொல்லுக்கு வாசகம் யார் சொல்வது போல இருக்கிறது? அபூ ஹனீஃபாவே கது அரப்தனா, நம்மை அறிந்து கொண்டாய். நம்மை யார? அல்லாஹ் தானே. அப்ப நம்மை நீ அறிந்து கொண்டாய். ஹக்கல் மாரிஃபா, அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து விட்டாய். ஹதம்தனா, நமக்கு ஊழியம் செய்தாய். அஹ்சன்த ஹித்மத்த, அழகிய முறையில் ஊழியம் செய்து விட்டாய். இதனால கது கஃபர்னா லக்க, உன்னை மன்னித்து விட்டோம். ரசூலுல்லாஹ் மன்னிச்ச மாதிரி எந்த பாவம் அட்வான்ஸ் எந்த பாவம் இனிமே செஞ்சுக்க, இப்ப அட்வான்ஸா மன்னித்துட்டோம். உனக்கு மட்டும் இல்ல, ஒளிம நித்தபாக உன் மதுகபை பின்பற்ற அத்தனை பேருக்கு மன்னித்து விட்டோம். என்ன வேணாலும் செஞ்சுக்க. ஹனபி மதுகபுல சேர்ந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சுக்க. பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு இல்ல, இது முன்கூட்டிய மன்னிப்பு. உன்னை மன்னித்து விட்டோம். மிம்மன் கான அலா மதுஹபிக யௌமில் கியாமா, கியாமா நாள் வரைக்கும் மதுஹபில் யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்களை எல்லாம் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். அதனால ஹனபி மதுஹபில் சேர்ந்து ஆள் பிடிச்சாங்க. ஹனபி மதுஹபில் சேர்க்கறதுக்கு ஆள் பிடிச்சது எப்படின்னா, இதுல சேர்ந்தா மன்னிப்பு நிச்சயம். அபூ ஹனீஃபா மதுஹபில் எல்லாரும் வாங்க இப்படித்தான் ஆள் பிடிச்சாங்களே பொய்ய சொல்லி, அதனால ஹனபி நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இது என்ன கவனிக்கணும், இவர் செஞ்ச தொழுகை முறை இந்த சம்பவம் பொய்ன்னு அபூ ஹனீஃபா பேர்ல பொய் சொல்றாங்கன்னு விட்டு போயிடலாம். உண்மை என்று வைத்துக் கொண்டார், உண்மை என்று வைத்துக் கொண்டால் இது எல்லாமே தப்பா இருக்கு. ஒத்த கால நின்றது, 15 ஓதுனது, அல்லாட்ட இந்த மாதிரி உரையிட்டது, இது எல்லாமே என்னவா இருக்கிறது? அனைத்துமே பிழையாக இருக்கிறது. அது போக ரிஷாவுக்கு செஞ்ச உழவு கொண்டு சுபகத்தொழுவுறது 40 வருஷத்துக்கு எல்லாமே மார்க்கத்துக்கு உகந்ததாக இல்லை. இது எல்லாத்துக்கும் மேல என்ன வருதுன்னு கேட்டா, அல்லாஹ் முன்கூட்டி மன்னிக்கிறான். இன்னா ஃபதஹனாலக்கு வரும்ல, வெற்றியை தந்தோண்டு லியக்ஃபிரலக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக்க, உன்னுடைய முன்பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்னானே அதை சொல்லி இருக்கிறான். இவருக்கு ரசூலுல்லாஹ் விட்டுட்டான். இவருக்கு அட்வான்ஸா போய் உன் மதுஹபுல உள்ள எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டேன், உன்னை மன்னிச்சு விட்டேன், உன் மதுஹபுல யாரு இருந்தாலும் மன்னிச்சுட்டேன். இது வஹியா இல்லையா? வஹி முடிஞ்சிருச்சு என்கிற ஒரு மார்க்கத்தில் அபூ ஹனீஃபாவோடு அல்லாஹ் பேசினான் என்று சொல்றீங்களே, அதை எழுதி வைத்து இதைத்தான் 7 வருஷம் படிக்கிற உலமாக்கள் படிச்சுட்டு வர்றாங்க. ஏன் மதுஹபுல வெறி பிடிச்சு அலைகிறாங்கன்னு விளங்குதா? மக்கள் வழங்கிட்டு உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் இந்த வெறியூட்டல் அவர்களுக்கு கொடுக்கப்படல, மக்களுக்கு இந்த செய்தி போகப்படல. மதரசாவில் சின்ன பிள்ளை சொல்லி 7 வயசு 10 வயசுல ஓத சேர்க்கிறாங்கல்ல, அவன் மண்டல இப்படி ஏத்துறது. ஆமா அல்லாவே சொல்லிட்டான், நம்ம எப்படி மதுஹப மாறுறது? அல்லாஹ் உள்ள மன்னிச்சிருன்னு சொல்றான். அதனால திருந்த மாட்டேங்கிறாங்க மூளைமார்கள். மூளை அல்லாத மக்கள் எல்லாம் இந்த மாதிரியா வெளியூட்டப்படல, சும்மா மதுஹபுல தொழுவுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி இருந்தா என்ன ஆகும்? பள்ளிகேட்டில் கொண்டே விட்டுரும். அப்ப வஹி ரசூலுல்லாஹ் காலத்தோட முடிஞ்சிருச்சு என்பதற்கு மாற்றமாக மதுஹபுகளை பற்றி பின்ன ஒரு தலைப்பு இருக்கிறது. இந்த அடிப்படை வஹி வந்துச்சுன்னு சொல்றாங்க, அதை மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க, இமாம் அவர்கள் இருக்காங்களா, அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. அதாவது 99 தடவை பார்த்துட்டாருல, 100வது தடவை அல்லாஹ் பார்க்க போறாரு கனவுல. இமாம் அபூ ஹனீஃபா 100 தடவை பார்த்திருக்காரு கனவுல. 99 தடவை பார்த்துட்டு என்ன செய்யறானா, இந்த 100வது தடவை அல்லாஹ் கனவுல பார்க்கும்போது அல்லாஹ்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு படுத்தாராம். 100வது தடவை அல்லாஹ் வந்துட்டானா கனவுல வந்தவொடனே அல்லாஹ்ட்ட கேட்கறானா, இறைவா நான் உன்னை புகழ்றேன், புகழ்ந்து விட்டு எனக்கு ஒரு துவாவை சொல்லிக் கொடு, எனக்கு ஒரு திக்ரை சொல்லிக் கொடு. அதை சொன்னான்னு சொன்னா அவனுக்கு நரகத்துக்கு போகக்கூடாது, அவனுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் சொன்ன உடனே அல்லாஹ் நினைச்சானா, இந்த பிடிச்சிக்கன்னு ஒரு திக்ரை சொல்லி கொடுத்தானா. பெரிய திக்ரை எழுதி வச்சுக்கிறாங்க. அப்ப மார்க்கம் முடிவடைஞ்சிருச்சு. அந்த திக்ர் தேவையில்லை நமக்கு, பொய் தானே. ஹதீஸா இருந்தா மனப்பாடம் பண்ற தேவை இருக்கு, எழுதி வச்சுக்கிறாங்க. எப்படி சுபஹான அபதில் அபதி, சுபஹானல் வாஹிதில் அஹதி, சுபஹானல் ஃபர்தி சமதி, இப்படியே சுபஹான வந்துட்டு இருக்கும். இதை நீ ஓதுன்னு சொல்லி மக்களுக்கு சொல்லிக் கொடுன்னு சொன்னாங்களாம். அப்ப இதை சொல்லிக் கொடுக்க ரசூலுல்லாஹ் வந்தாங்க. என்னென்ன திக்ர் இருக்கோ எல்லாத்துக்கும் சொல்லி தந்தாங்கல்ல,
சிறந்த திக்ரு எது, எப்ப என்ன சொல்லணும், பாத்ரூம் போறதுக்குள்ள திக்ரு வரைக்கும் சொல்லி தந்துட்டாங்களா இல்லையா? இவர் எதுக்கு எக்ஸ்ட்ரா திக்ரு இருக்கேன்னு சொல்லி கொடுக்கணும்னா அப்போ மார்க்க முழுமையாவலையா? அப்ப இந்த திக்ரை சஹாபாக்கள் யாரும் செஞ்சது இல்லையே. திக்ரு 20 வகையா இருந்து அவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே. இவர் சஹாபி கிடையாது, இவர் பின்காலத்தில் உள்ளவர்ல, இவருக்கு தான் இந்த திக்ரு சொல்லப்பட்டு இதை அதுக்கு பிந்தி உள்ளவங்க செய்வார்களே. ஆனால் அப்ப சஹாபாக்களுக்கு இது தெரியலையே, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியலையே. இது இவ்வளவு சிறப்பான ஒரு திக்ரு யாருக்கு தெரியல? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். இவருக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்கான் அப்படின்னு அர்த்தம் வருமேன்னு கூட யோசிச்சாங்களா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியாத திக்ரு எங்கடா இருக்குது? அவர் சொல்லி தராது எப்படி திக்ரா இருக்க முடியும்? அவங்க சொன்னது மட்டும்தான் திக்ரு. இதை விளங்கி இருந்தா அப்படிலாம் எழுதி வச்சிருப்பாங்களா? அப்ப அல்லாஹ்ட்ட இருந்து இபாதத்து கூட புதுசா வருது பாருங்க. அவர் புகழ்றது ஒரு பக்கம் இருக்கிறது, கியாமத் நாள் வரைக்கும் மன்னிக்கிறது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறது. அது போக இவருக்கு அங்க வகையில வருது எல்லாமே, இந்த திக்ரு செய்யி. அப்ப என்ன ஆகும்? இவர் இஷ்டத்துக்கு இப்படி தொழுதா கூட ஏன்பா தொழுகிறார் அப்படி? அவருக்கு வகையில வந்திருக்குப்பா, முடிஞ்சு வச்சிருக்காத ஆதாரம் காட்ட வேண்டிய இல்ல. இப்ப ஹனபி மதுஹப்னு சொல்லி எடுத்தா செஞ்சுக்கிட்டாங்கன்னா ஏன் அப்படி அபூ ஹனீஃபா செஞ்சாரு? என்ன ஆதாரம்? அவருக்கு இருக்கு ஆதாரம்? அவருக்கு நேரம் வருமே. அவர் எதுக்கு குர்ஆனை காட்டணும்? அவர் எதுக்கு புகாரியை காட்டணும்? அவருக்கு அல்லாஹ் சொல்லியிருப்பான். இதுக்கு தான் அந்த மதுஹப்ல செய்வதற்கெல்லாம் ஆதாரம் இல்லாம இஷ்டத்துக்கு செய்ய வேண்டியது. கேட்டா அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா அப்ப இவர் தூதரா? அல்லாஹ்வுடைய ரசூலா இவரு? அப்ப சொல்லு லா இலாஹ இல்லல்லாஹ் அபூ ஹனீஃபா ரசூலுல்லாஹ்னு சொல்லு. அப்ப முகமது ரசூலுல்லாஹ்னு வர சொல்லி கொண்டு அப்புறம் அவரை ரசூல் இடத்துல வச்சா என்ன அர்த்தம்? இப்படி எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். அதுக்கு தான் இது இந்த பேசிக்க விளங்கணும். எதுக்காக இந்த ரசூலோட வகி முடிச்சுங்கிற விஷயத்தை எடுக்கிறோம் என்றால் இப்படி எல்லாம் டேஞ்சர் எழுதி வச்சிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த மௌலிது ஓதுவாங்கல்ல, யாகுத்து பாட ஒரு மௌலிது ஓதுவாங்க, நாங்கெல்லாம் ஓதி இருக்கிறோம் அந்த சிரிக்க வைக்கிற காலத்தில். அது என்ன வருதுன்னு கேட்டா பாட்டு படிக்கிறாங்க, ஒகது அத்தாக்க ஹிதாபுல்லாஹி முஸ்தமியா, உங்கள் காதில் விழுகின்ற வகையில் அல்லாஹ்வுடைய உரையாடல் உங்களை வந்து அடைந்தது. அல்லாஹ் உங்கள்ட்ட பேசினான். என்ன பேசினான்? யா கௌஸல் ஆலம், மகத்தான இரட்சகர். அல்லாஹ் இவரை கூப்பிடுறான். யார? அப்துல் காதர் ஜீலானி கூப்பிடுறானா, மகத்தான இரட்சகரே, குன்பில் குர்பி முஜ்திமியா, என்னோட நெருக்கமாக நீங்க வந்து விடுவீராக அப்படின்னு சொல்லிட்டு, அன்தல் ஹலீஃபத்துலி, எனக்கு நீதான் ஹலீஃபா, நான் இனிமே நான் ஓய்வு பெற போறேன். ஹலீஃபா தானே? ஹலீஃபாக்கு அர்த்தம் என்னங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு அபூபக்கர் ஹலீஃபாங்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு அவருக்கு சார்பாக ஆட்சி செய்வார்னு அர்த்தம். ஹலீஃபான்னு சொன்னாலேயே ஒரு ஆள் சென்ற பிறகு மரணித்த பிறகு அவர் இடத்துக்கு வரக்கூடியவருக்கு பேர் தான் ஹலீஃபா. இப்ப அபூபக்கர் ஹலீஃபாங்கிறோம். எதனால? ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அவர் அந்த இடத்தை நிறைச்சதுனால. உமர் அபூபக்கருக்கு தான் ஹலீஃபா, உஸ்மான் உமர் ஹலீஃபா. இப்படி ஒருத்தருக்கு நடிச்சிட்டு வர்றாங்க. இவர் என்ன செய்யறாரு? அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இனிமே நீ தான், நான் இனிமே ஒன்னும் செய்யற மாதிரி இல்ல, அன்தல் ஹலீஃபத்துலி, நீ தான் எனக்கு ஹலீஃபா, நான் பண்ற வேலையை நீ பண்ணிக்க, எல்லா வேலையும் நீ பாத்துக்க அப்படின்னு பவலேத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டானா. அப்படி சொல்லிட்டு சும்மீத்த பிஸ்மின் அலீமின் முஹீதீனி, முஹீதீன் என்ற ஒரு பெரிய பேரை உனக்கு தந்துட்டேன், அல்லாதான் பேரையும் வச்சிருக்கான். இப்படி எழுதிருக்கிறாங்கல்ல. இவர் யார்? இவர் ஹிஜ்ரி 700ல உள்ள ஒரு ஆளு, ஹிஜ்ரி 500ல உள்ள ஒரு ஆளு. 500ல உள்ள ஒரு ஆளுக்கு அல்லாஹ் பேசுவானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு 500 வருஷத்துக்கு பிந்தி வந்தவர் தான் யாரு? இந்த அப்துல் காதர் ஜீலானிங்கிற ஒரு ஆளு. இவருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? நீ தான் எனக்கு கலீஃபா, நீ தான் எல்லாமே, இந்த பூமியில என் சார்பா நீ எல்லாத்தையும் பாத்துக்க அப்படின்னு சொல்லி பெரிய உனக்கு தீனை உயிர்ப்பித்தவர்னு பேர் வச்சுட்டேன். இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து உரையாடல் வந்துச்சா அவர் காதார கேட்டாரு என்று எழுதிக்கிறாங்க. எப்படி அப்ப காதியானிகள் ஒரு கூட்டம் நபின்னு சொல்லணும் கோவப்படுறீங்க? அதுதான் நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க. மதுஹப்னு சொல்லி காதியானி ஒரு கூட்டம் நான் தான் நபின்னு ஒருத்தன் சொன்னா, மிர்சா குலாம்ங்கிறவன், அவனை பத்தின வண்டவாளங்கள் எல்லாம் நம்ம சென்ற 72 கூட்டத்திலேயே விரிவாக தனி சீரியருக்கு பார்த்துக்கலாம். 72 கூட்டத்தில் ஒரு நாள் விலைக்கு இருக்கிறோம். அவன் நபின்னு என்னோட உளர்னா எப்படிப்பட்ட கிறுக்கனா இருந்தாங்கிறதெல்லாம் சொல்லிட்டோம். அப்ப அதையெல்லாம் நாம ஏற்ற மாதிரி எல்லா உலமாக்களும் எதிர்த்தாங்க. ஆனா உனக்கு எதுக்க தகுதி இருக்கா? அவன் வகி வருதுன்னு ஏத்திய நீ அபூ ஹனீஃபாக்கு வகி வந்து எழுதான வச்சிருக்கிற, உனக்கு எப்படி அதை எதிர்க்க முடியும்? உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? நீ அப்படி எத்தனை 3 காசு வாங்கி தெரியுற? அப்துல் காதர் ஜிலானி வகி வந்திருக்குது. அப்ப அப்துல் காதர் ஜிலானிக்கு வகி வருதுன்னு சொல்றது நீ நம்பி பிரச்சாரம் பண்ணி கொண்டு இவனுக்கு வகி வருதுன்னா எப்படி நீ எதிர்க்க முடியும்? உன் எதிர்ப்பு எடுப்படாம அன்னைக்கு போனது காரணம் என்ன? அன்றைக்கு அவன் தோன்றுகிற காலத்தில் தௌஹீத் ஜமாத் இருந்தால் ஒருத்தவங்க பின்னாடி போயிருக்க மாட்டான். அவன் அந்த நான் நபின்னு பிரச்சாரம் பண்ணக்கூடிய காலத்தில் இந்த மாதிரியான தௌஹீத் பேசிக் எதுவுமே அந்த இந்தியாவிலே பாகிஸ்தானில் இருக்கவில்லை. அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு போய் திருப்பி கேட்கிறான், ஏங்க வராது? அபூ ஹனீஃபாக்கு வந்திருக்காங்க வகி,
ஏன் எங்க மிர்சா குலாமுக்கு வந்தா என்னன்னு கேட்பானா இல்லையா? கேட்டானா இல்லையா? அப்ப இந்த மாதிரி அப்துல் காதர் ஜிலானிக்கு வகி வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, இன்னும் அவர்கிட்ட பேசியிருக்கான், அல்ல பேசியிருக்கான். கது கொடுத்த இது நிமின் மௌலாக்க மூத்தமிரா, உங்களுடைய அல்லாவிடத்தில் இறைவன்ட்ட பர்மிஷன் வாங்கி கொண்டு நீங்க சொன்னீர்கள். இவர் ஒன்று சொன்னார் அப்துல் காதர் ஜிலானி. அது சொன்னது வந்து அவரா சொல்லலையாம். என்ன சொன்னாராம்? அல்லாஹ்ட்ட உத்தரவு வந்து இதை சொல்லுன்னு அல்லாஹ் சொன்னானா, அதனாலதான் சொன்னாராம். என்ன சொன்னார்னு கேட்டா, கதமி அலா ரகபாத்தில் அவுலியாய் துரா, என்னுடைய பாதம் எல்லா அவுலியாக்களுடைய தலையிலையும் இருக்கிறது. இவருடைய காலு, அப்துல் காதர் ஜிலானி என்பவருடைய காலு யார் எங்க இருக்குன்னா, உலகத்தில் உள்ள அத்தனை அவுலியாக்களுடைய தலையிலையும் என் கால் இருக்குது அப்படி நீங்க சொன்னீங்க. நீங்களா சொல்லல, அல்லாஹ்ட்ட பர்மிஷன் வாங்கி அல்லாஹ் சொல்லிதான் நீங்க சொன்னீங்கன்னு மௌலூத் எழுதிக்கலாம். இவரை நோக்கி படிக்கலாம், அப்துல் காதர் ஜிலானி நோக்கி படிக்கலாம். அப்படி படிக்கலாம், அப்துல் காதர் ஜிலானி அவர்களே, எல்லா அவுலியாக்களுடைய தலையிலையும் என் பாதம் இருக்கு நீங்க சொன்னீங்கல்ல, நீங்களா சொன்னீங்க, நீங்களாக சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்ல சொல்லி வஹீல சொன்னீர்கள் எழுதி வச்சிருக்கான். இதை உட்கார்ந்து மூடு, இது பேர் என்னது? மூடுது. இன்னைக்கு ஒரு புஸ்தகத்தை ஓதிட்டு இருக்கிறாங்க. ஆலிமும் உலமாங்கிறான், மார்க்க அப்படின்னு காப்பாற்ற போறேங்கிறான், தூம் உண்டவனை கத்துறான், தூமு கத்துறான்ல, இதுக்கு எங்கடா கத்துனீங்க? அடே வகி வருது, மனுஷனுக்கு வகி வருதுங்கிற அத்தனை பேர் தலையிலையும் காலை வச்சேன்னு சொல்ற ஆணவம் முடிச்சவன் அல்லாஹ்வுடைய அவுலியா இருக்க முடியுமா? பணி உள்ளவர்களை தான் நல்லா நேசிப்பான். இன்னஹு லா யுஹிப்புல் முத்தகப்பிரீன், அகந்தை கொண்டவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இப்படி ஒரு வார்த்தையை ஒருத்தர் நெசமா சொல்லி இருந்தால் அவர் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இப்லீஸ் எதுக்கு வெறுக்கத்தக்கவன ஆனா? அந்த கிபுர்னாலதான், பெருமையினாலதான், அகந்தையினாலதான். அப்ப அகந்தை வந்து அல்லாஹ்வுக்கு அறவே ஆகாது. பணிவு தான் அவனுக்கு பிடிக்கும். அவன் மத்தியில் அடங்கி ஒடுங்கி தான் நம்ம பேச வேண்டும். அப்ப அனைத்து அவுலியாக்கள் காலிலும் ஏங்கால் இருக்குன்னு சொன்னா, அந்த அனைத்து அவுலியாக்கள் அபூபக்கர் சித்திக்லாம் வருவார் அவர் தலையிலையுமா? அவுலியாக்கள் அவ்வளவு வருவாங்கல்ல, அந்த அனைத்து அவுலியாக்கள் உமர்லாம் வருவாரு, அனைத்து அவுலியாக்கள் உஸ்மான் அலி அவ்வளவு சஹாபாக்கள் வருவாங்களே, சஹாபாக்களை திட்டுறாங்க எங்களை சொல்றீங்க நீ? சஹாபாக்கள் பிரடிலாம் கொண்டு மிதிக்க வச்சுக்கிட்டிய. இது ஓதிக்கிட்டு இருந்தா அர்த்தம் அனைத்து அவுலியாக்கள், ஒரு அவுலியா கூட மிச்சம் இல்லை. துராண்ட ஒத்த கூட விடாம, ஒரு அவுலியா விடாம அத்தனை பேர் அவுலியா தலையிலையும் என் கால் இருக்குது அப்படின்னு அகந்தையோட ஒருத்தர் சொன்னாரு. அவர் அவுலியான்னு வேற சொல்லிக்கிற. அப்ப இவர்கள் யாரு தலையெல்லாம் வச்சிருக்காங்க? எல்லா அவுலியாக்கத்திலும் வச்சிருக்காங்க. எல்லா அவுலியாவிலையும் அபூபக்கர்ல இருந்து ஆரம்பிச்சு அத்தனை சஹாபாக்கள், அத்தனை தாபியங்கள், ஏன் நீ கொண்டாடியும் அபூ ஹனீஃபா அவர்களையும் வச்சிருக்காரு. ஷாஃபி மாலிக்ங்கிறிய அங்கேயும் தான் வச்சிருக்காரு. அவர் அவுலியா தானே உங்க கருத்துப்படி? அபூ ஹனீஃபா அவுலியா தானே, ஷாஃபி அவுலியா உங்க கருத்து நல்லடியார் தானே. அப்ப எல்லா அவுலியா தலையிலையும் காலை வச்சேன்னு சொன்னா, இதை வந்து சொல்ற ஓதுற காசு வாங்கிட்டு வர்ற, இது வந்து மார்க்கம் நினைக்கிறியப்பா? இதுல சஹாபாக்களை இழிவுபடுத்துறது, இது அல்லாஹ்ட்ட வஹி வந்த மேட்டர் என்னது? எப்படி பேசி ஆணவமா பேசலாமான்னு இவனா கேட்டுவான்ல, அதுதான் என்னது? அவரா சொன்னாரு, அல்லாஹ் சொன்னான்னு சொல்லிட்டாரு. எப்படி சொல்லுவான்? இவர்கிட்ட எப்படி சொல்லுவான்? இவர் நபியா? இவர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இவரே நல்லடியாரா இல்லையான்னு மறுமையில தெரியும். உலகத்துல வாழ்ந்தாருங்கிற ஒரு வரலாறு இருக்கு, அவ்வளவுதான். தவிர இவர் நிஜமான நல்லடியாரா அல்லது அல்லவா நடிச்சாரா அங்க தெரியும். மறுமையில நிஜமா நல்லடியாரா இருந்தா அதுக்குள்ள கூலி அடைவாரு, நடிச்சிருந்தா பனிஷ்மெண்ட் அடைய போறாரு. இங்க உட்கார்ந்துட்டு அவர் தான் அவுலியாக்கள் தலைவருங்கிற அபூபக்கர்லாம் அவுலியான்னு உறுதியை நாங்க அடிச்சு சொல்ல முடியும். ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க, 10 பேர் சொர்க்கவாசிகள் அடி சொல்ல முடியும். ரசூல்லா சொன்ன 10 பேரை பத்ர் போர்ல உள்ளவங்க அவுலியாக்கள்னு சொல்ல முடியும். ரசூல்லா சொல்லிட்டதுனால இவரை சொல்ல முடியுமா? 500 வருஷத்துக்கு பிந்தி வந்த ஒரு நல்லடியாரன்னு முதல் கேரண்டி கொடுக்க முடியுமா உன்னால? அவருக்கு வகி வந்துச்சான். எப்படி கொண்டு போறாங்க மார்க்கத்தை? இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் கண்டித்தார்கள் உலமாக்கள்லாம். நம்மளுக்கு வந்து காபீர் தீர்மானம் போட்டிருக்காங்க உலமா சபையெல்லாம். தமிழ்நாடு தவிச்ச மாதிரி காபீர், இது காபீரா எது காபீர் சொல்? அத்தனை பேரை காரில் மிதிக்கிற திமுறா சொல்லி இது காபீரா? வகி வந்துச்சுன்னு சொல்லி இது காபீரா? அத்தனை பேருக்கு அட்வான்ஸா மன்னிச்சுட்டேன் இட்டு கட்டி அபூ ஹனீஃபாவுக்கு வகி வந்துச்சுன்னு சொல்லி அது காபீரா? எது குஃப்ரு? அல்லாஹ்வை நிராகரிச்சு, வேதத்தை நிராகரிச்சு, ஒட்டுமொத்த இந்த மார்க்கத்தை கேலி கூத்தாக்குற இந்த செயல் குஃப்ரா? இதெல்லாம் தவறுன்னு சொல்வது குஃப்ரா? எது குஃப்ர்ல சேர்க்கும்? எது காபீராக்கும்? பத்துவா கொடுத்திருக்காங்களாம். அதோட விஷயம் என்ன தெரியுமா? என்ன அத்தனை பேருமே நீங்க பாதத்தை வைக்கும் போது அப்படி சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. ஆஹா, அப்துல் காதர் ஜிலானி காலம் தாங்க, நல்லா வைங்க, நல்லா வச்சுட்டு அப்படி வரை எழுதிக்கிட்டாங்க. குல்லுகும் கதிரலும் இந்த கால் வைப்பதை கேட்டு அப்படி பூரிப்பில் எல்லாரும் நினைச்சிட்டாங்களா, சந்தோஷமா தலைவை கொடுத்தாங்க. எப்படிப்பட்ட உசுரோட இருக்கும்போது கூட காலில் விழக்கூடாதுன்னு தடுத்த ரசூலுல்லா இங்க உயிரோட இருக்கும்போது காலில் உள்ள பொருள் கெஞ்சினார்களை எல்லாம் தொலைச்சு போடுவோம் எச்சரிச்சாங்களே. ஒரு மனுஷன் காலில் ஒரு மனுஷன் விழுவதை அனுமதிப்பதாக இருந்தால் கணவன் காலில் மனைவி விழ சொல்லியிருப்பேன்னு சொன்னாங்களே. அந்த ரசூலுடைய மார்க்கம் எங்க?
நீ நான் இட்டு கட்டி கொண்ட இந்த பரேலவி மார்க்கம் எங்க? இதுதான் சுன்னத்து ஜமாத். இது பிறகு சுன்னத் ஜமாத்தா? சிந்திச்சு பார்க்க வேண்டும். அது மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டா அவர் என்ன இன்னொரு விஷயம் அபு ஹனீஃபா மாதிரி பல் இன்னஹு இது மொஹிதீன் மௌலூதுல உள்ளது. பல் இன்னஹு லம் கத்து யஃபல் மிஸ்லஹு ஃபஅலஹு இல்லா பிஇذن இலாஹில் முத்தகல்லிமி அஹ்தல்லஹு அல்லா யமூத முரீதுஹு இல்லா அலா மா தாப மின் முஸ்தஹமி. அப்துல் காதர் ஜிலானி என்ன சொன்னாலும் அல்லாஹ்வுடைய பர்மிஷனோட சொன்னாரு. அவருக்கு அல்லாஹ்வுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு எழுதிருக்காங்க. அவர் அல்லாஹ்ட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டார். என்ன அக்ரிமெண்ட்? யா அல்லாஹ், என்னுடைய முரீதுகள் எந்த முரீதா இருந்தாலும் சரி, அவர் மரணிக்கும் போது பாவ மன்னிப்பு பெற்றவராகத்தான் மரணிக்க வேண்டும். இதுக்கு என்ன கேரண்டி தரியான்னு அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் ஒத்துக்கிட்டான். அப்ப அப்துல் காதர் ஜிலானி முரீது யாரா இருந்தாலும் சரி, அவர் வாழும்போது என்னத்தை செஞ்சாலும் சரி, சாவும் போது தௌபா செஞ்சு செத்துருவாங்க. நல்லவராக சாவுவான். முரீதா இருந்து விட்டால் பாவ மன்னிப்பு பெற்றவராகத்தான் சாகுவார் என்று அல்லாஹ்ட்டை பேசி அக்ரிமெண்ட் பண்ணவராக்குனாங்க. யார்? அப்துல் காதர் ஜிலானி. இதுக்கு அவன் பரவாயில்லையா? காதியானி பரவாயில்லையா? காதியானியை போய் திட்டுறீங்களா? அவன் இந்த ரேஞ்சுக்கெல்லாம் போகலையே. அதை விட கேடு கட்ட முறைன்னு எழுதி வச்சிருக்கிறீங்க. ஒரு மனுஷனை எங்க கொண்டே வைக்கணும்? அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டே வச்சு அல்லாஹ்வுடைய ரசூலை எல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்கி அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் முரீதா இருந்தால் அவனுக்கு அத்தனை பேருக்கு பாவம் மன்னிப்பு அப்படின்னா இவன் நல்லா மலையான் செய்யறான். நான் அப்துல் காதர் ஜிலானி முரீதுன்னு சொல்லிட்டு அதை வட்டி வாங்குறாங்க. இந்த முரீதா இருக்கிற 50 பேர் கெட்ட தொழில் செய்யறவங்களா தான் இருப்பாங்க. இந்த முரீது வாங்கிருக்கான் பாருங்களேன், அவ்வளவு பேருக்கு ஹலாலான சம்பாத்தியமே இருக்காது. எதனால முரீது வாங்குறான்? ஹராம்னா என்ன? கடைசி மன்னிப்பு கிடைச்சிருங்களா? அப்துல் காதர் ஜிலானி அல்லாஹ் அக்ரிமெண்ட் போட்டு தந்துட்டார்ல. நம்ம முரீதுன்னு சொல்லிட்டோம்னா சாகும்போது கன்ஃபார்ம் மன்னிப்பு, அடிச்சு நூறுக்கு வட்டி வேணாலும் வாங்க, கடத்துல என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு போறதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மாதிரியான வகி மாதிரி காட்டுறது, வகி அல்லாதவர்களுக்கு வகி வந்ததாக சொல்வது. அப்ப இதை நம்ம தெளிவான முறையில் வழங்கிக் கொள்றதுக்காக இதை சொல்றேன். இப்ப மார்க்கப்படி வாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னர் ரிசாலத்தை ஒன் நுபுவத்தை. ரிசாலத்துனா ரசூல்ல இருந்து வர்றது. ரசூல்னா தூதர், ரிசாலத்துனா தூது செய்தி. தூது செய்தி என்பதும் ஒன் நுபுவத்து. நுபுவத்து நபியிலிருந்து வர்றது. நபி என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது நுபுவத்து. ரசூல் என்ற வார்த்தையிலிருந்து வந்து ரிசாலத்து. அப்ப நபி என்கிற தகுதியும் ரசூல் என்ற தகுதியும் அது இன்கதாத் முடிந்து விட்டது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னர் ரிசாலத்தை ஒன் நுபுவத்தை கது இன்கதாத். ரிசாலத்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ரசூல் வரையலாது நபி வரலாம், சில பேர் நபி வரையலாது ரசூல் வரலான்னு அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லிக்கிறாங்க. அதுக்கு தான் ரசூல் அல்லாஹ் எனக்கு ரசாது கலிபான்னு ஒருத்தன் வந்தான். அவன் என்ன, நபி யாரு இன்னும் வர முடியாது, ரசூல் அந்த கடைசி நபி, ரசூல் வரலாம், நான் ஒரு ரசூல் தான். இந்த காதியானிங்கிறான்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நபிமார்கள் வரலாம், ரசூல்மார்கள் வர முடியாது, நபி வரலாம், அதுதான் தான் நபி தான். இந்த ரசாது கலிபா நான் ரசூல்னா ஏன் நபி வரையலாம், நான் ரசூல். இந்த மிர்சா குலாம்ங்கிறவன் நினைஞ்சிட்டான் ரசூல்மார்கள் வரையலாம் நபி வரலான்னு பிரிச்சாங்க. அதுக்கு தான் ரசூல் ரெண்டு பேருக்கு எழுந்த மாதிரி இருக்கு. இவங்க ரெண்டு சொல்ல தேவையில்லை. இவங்க ரெண்டு பேருக்கு சொன்ன மாதிரியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வஹீல அல்லாஹ் போடுறான். எப்படி போடுறான்? இன்னர் ரிசாலத்தை ரசூல் தன்மையும் ஒன் நுபுவத்தை நபி என்ற தன்மையும் கது இன்கதாத் முற்றாக முடிந்து விட்டது. இதுல எல்லாம் வழங்கி போச்சுல. இன்னும் சொல்றான் பாருங்க, இதுல எல்லாம் வழங்கி போச்சு. ஃபலா ரசூல பாதி, எனவே எனக்கு பிறகு எந்த ரசூலும் இல்லை. இது சொல் அதுல அடங்கிருச்சுங்க. இன்னொரு சொல்றாங்க, ஃபலா ரசூல பாதி, எனக்கு பிறகு எந்த ரசூலும் இல்லை, வலா நபிய, எந்த நபி இனிமே கிடையாது, நபிகள் சொல்றாங்க. அப்ப மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, இறைவன் செய்தியை வராத முடிஞ்சிருச்சா? முடிஞ்சாது எப்படி? இறைவனுக்கு மனிதனுக்கு தொடர்பு இல்லாட்டி எப்படி நல்லா இருக்காத? எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்காதா? ரொம்ப கவலைப்படுறாங்களா சஹாபாக்கலாம். இப்ப சக்கத் ஆலி கலன்னாஸ், மக்கள் ரொம்ப கவலைப்பட்டு கஷ்டப்பட்டாங்களாம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, இருந்தாலும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நுபுவத்து கிடையாது, ரிசாலத்து கிடையாது, நபின்னு யார் வரப்போறது இல்ல, ரசூல் கிடையாது. வலாக்கின்னல் முபஷ்ஷிராத், நற்செய்திகள் உண்டு அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் வமல் முபஷ்ஷிராத், நற்செய்திகள்னா என்ன? ரசூலுல்லாஹ் ரஹீலா வராது, இப்ப நற்செய்தி என்னன்னா, அப்ப ரசூல் சொல்றாங்க, ருயல் முஸ்லிம், முஸ்லிம் காணுகிற நல்ல கனவு. நல்ல கனவின் மூலமாக அவனுக்கு ஏதாவது நாளை நடக்கக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் முஸ்லிமுக்கு சொல்லிக் கொடுப்பான். சட்டம் வராது கனவுல. என்ன வராது? எப்படி தொழுவணும்னு கனவுல வராது, எந்த திக்ர் செய்யணும்னு கனவுல வராது, இது ஹலாலா ஹராமாங்கிற பத்துவ கனவுல வராது. நீங்கள் ஏழையா இருக்கிறீங்க, நீங்க ஒரு கோடீஸ்வரர் ஆவீங்கன்னு எல்லாம் எழுதி வச்சிருக்கான்னு வைங்களேன்.
அதை அல்லாஹ் என்ன செய்வான் நினைச்சான்னு சொன்னா, உங்க கனவுல வந்து நீங்க அப்படி கோடீஸ்வரர் ஆகிற மாதிரி காட்டி நீங்களுக்கு புரியுற மாதிரி முன்கூட்டி சொல்லி தந்துருவான். உங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்குன்னு வைங்களேன், குழந்தை இல்லாம இப்படி கவலைப்பட்டு இருக்கிறீங்க, கனவுல வந்து உங்களுக்கு குழந்தை பிறக்கும்ங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் அல்லாஹ் வந்து கனவின் மூலமா நற்செய்தி என்ன அர்த்தம், எதிர்காலத்தில் உங்களுக்கு நடக்க உள்ள செய்திகளை அனைவருக்கும் அல்ல, யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அப்படியான சில பேருக்கு அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் என்ன செய்வான், அதை காட்டி தருவான். இதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தா யூசுப் நபி இருந்தாங்க. யூசுப் நபி என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு ஒரு கனவு அல்லாஹ் காட்டுறான். அவங்க 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் அவங்களுக்கு பணியுது. யூசுப் நபி சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு கனவு காண்றாங்க. சூரா யூசுப்ல 12வது அத்தியாயத்துல இந்த கனவை பத்தி தான் ஆரம்பமே இப்படித்தான் ஆரம்பிக்கும். இந்த செய்தி தான் அதுல மைய கருத்து, இந்த சூறாவுடைய மைய கருத்து அதுதான். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, யூசுப் நபிக்கு வந்து 11 நட்சத்திரங்கள் பணியுது, சூரியனும் பணியுது, சந்திரனும் பணிகிற மாதிரி ஒரு கனவு. பாப்பாட்ட வந்து சொல்றாங்க, பாப்பா இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன். பாப்பா யாக்கூப் நபி இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்யறாங்க, இதை வந்து யார்ட்டும் சொல்லிவிடாத, அண்ணன் தம்பி மட்டும் சொல்லிவிடாத, தொலைச்சு போடுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, இந்த 11 பேருக்கு மேல நீ ஒரு ராஜ்யம் அமைப்ப, உனக்கு அவங்க எல்லாம் வருவாங்க. சூரியன்கிறது தகப்பன், சந்திரன்கிறது தாய், நானும் உங்க அம்மாவும் உனக்கு இருப்போம். மன்னரா இருந்தா அப்படித்தானே, நீ ஒரு ராஜாவாயிருவ, உனக்கு ஒரு தம்பிமார் அண்ணமாரெல்லாம் இருப்பாங்க, உன்னுடைய பெற்றோரா இருக்கிற நாங்க கூட உனக்கு தான் பண்ணிக்கணும், ராஜாவை போயிட்டு அவர் சொல்லுறதுல கேட்கணும். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு செய்தி எல்லாம் உனக்கு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டும் சொல்லிவிடாதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மறைச்சு வச்சுக்கிட்டாரா, உடனே நடக்கல. சின்ன பிள்ளைல காண்ட கனவுங்க. இது எப்ப நடக்குது, சின்ன பிள்ளை கூட்டு போய் கணத்துல போட்டு அப்புறம் அடிமையா வித்து அந்த அரண்மனையிலே அடிமையா ஆக்கப்பட்டு கடைசியில் இவருடைய ஒழுக்கமான வாழ்க்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த மன்னருடைய இவருக்கு மந்திரி ஆக்கி அப்புறம் ராஜாவாய் கடைசியில் அதிபர் ஆகுறாரு. அந்த ஆண்டு 25 வருஷம் ஆயிருக்கும். சின்ன வயசுல கண்ட கனவு அவர் சிறைச்சாலையெல்லாம் போய் அடைஞ்சிட்டு பழி சுமத்தி பல வருடங்கள் ஆகுது. இவர் ராஜாவா ஆகுறதுக்கு வந்து 25-30 வருஷத்துக்கு பிறகு ஆகுறாரு. அப்ப கனவு கண்டு நாளைக்கு நடத்துறாரு. நீங்க என்ன சொல்றாரு, நாளைக்கு பணக்காரன், நாளைக்கு நான் கோடீஸ்வரன், எல்லாத்தையும் கரணம் வாங்கி கொடுக்கூடாது. அது அல்லாஹ் அது புரியுற மாதிரி செஞ்சான்னு சொன்னா அதுக்கு டைம் எடுக்கும். அல்லாஹ் உங்களுக்கு முன்னா நாளை நடப்பதை வந்து அறிவிப்பான். அது நாளைக்கு நாளை கழிச்சு நடத்துறாரு, கொஞ்சம் முன்ன எடுக்கும். அப்ப சீக்கிரமும் நடக்கும், இப்படியும் நடக்கும். அதான் பஷீரா. இந்த மாதிரி இணைவு தொடர்பு இருக்கிறது. நமக்கு ஒரு நல்லது நடக்க ஒளியூருக்கு போலான்னு இருப்போம், ஒரு கனவுல நீ போவாதன்னு எல்லாம் தடுக்கிற மாதிரி ஒரு நியூஸ் கனவு ஒன்று காணுவோம். போவாதங்கிறது கரெக்டா இருக்கு, எல்லாத்துக்கு சொல்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி நிப்பாட்டிக்கிட்டு வைங்களேன், மறுநாள் வந்து பஸ் ஆக்சிடென்ட் ஆயிரும். அல்ல நம்மளை தடுத்திருக்கிறான், போயிருந்தோம் நமக்கு ஆயிருக்குமா இல்லையா, அல்லதான் போகாம தடுத்துறான். இப்படியான செய்திகள், அதாவது தீமையில தடுப்பது ஒரு உதவிகள், இது வந்துகிட்டே இருக்கு கியாமத் நாள் வரைக்கும். அவுலியாக்களுக்குன்னு வராது, யாருக்கும் வரும். இது மகானை பார்த்து தேடி தேடிலாம் வராது. ஒரு ராஜாவுக்கு கனவு, அதே யூசுப் சூறாவுல இருக்குது. ஒரு மன்னரே கனவு காண்றாரு, 7 மாடை கொடுத்த மாட்டை வந்து பெணிஞ்ச மாடு சாப்பிடுற மாதிரி கனவு கண்டு அதுக்கு என்ன விளக்கம் கேட்கிறாரு. யூசுப் விளக்கம் சொன்னாங்கலாம் வருது, அவருக்கும் சொல்ல தானே செஞ்சாங்களா. இது நல்லடியார் கெட்டடியாருங்கிறதெல்லாம் தாண்டி அவுலியாவா தேர்ந்தெடுத்துலாம் வராது. உங்களுக்கு ஒரு செய்தியை நற்செய்தி சொல்ல நினைத்தால் அதை சொல்லுவான். அது அல்ல அடைக்கல. கியாமத் நாள் வரைக்கும் கனவு மூலமாக சில செய்திகள் யார்ட்டையும் விளக்கம்லாம் கேட்காதீங்க. ஏன்னா கனவின் மூலமா அல்லாஹ் செய்தியை சொல்றான், உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லுவான். அதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது அதான் என்னுடைய செய்தி. நீங்க வாட்டுக்கு விளக்கம் கேட்டு உன்னோட கொண்டு கொலைப்பட்டு என்ன செய்வாங்க, நம்மள பைத்தியமாக்கி விட்டுருவாங்க. யார்ட்டையும் விளக்கம் கேட்காது, எந்த விளக்கமும் கிடையாது. கனவு விளக்கம்னு மார்க்கத்தில் சொல்லி தரப்படவே இல்லை. உங்களுக்கு ஒரு கனவு வறுமையானால் யோசிச்சு பார்த்து உங்களுக்கு மனசுல படும். அல்லாஹ்வா ஒரு செய்தியை சொல்ல நாடினால் அவனை விட யாருக்கு விளக்க முடியும்? அந்த கனவுல இதைத்தான் சொல்றான்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னு சொன்னா அல்லாஹ் இதைத்தான் தரான்னு வச்சுக்கிறேன். ஒன்னும் படல விட்டு போயிருங்க, அவ்வளவுதான் மேட்ரு. அப்ப இது இருக்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எங்க இருக்குன்னா திருமதியில சரியான ஹதீஸ் தான், 2198வது ஹதீஸில் இருக்கிறது. அதே நுபுவத்தும் இல்லை, ரிசாலத்தும் இல்லை, எனக்கு பிற நபியும் இல்லை, ரசூலும் இல்லை என்றாலும் நற்செய்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் மாத்திரம் இருக்கிறது. நற்செய்தி என்றால் என்னவென்றால் மூமின் காணக்கூடிய முஸ்லீம் காணக்கூடிய கனவு அப்படின்ற ஒரு செய்தி வருது. இதுதான் இருக்குது, உண்மை கிடையாது. இது தவிர ஒண்ணு கிடையாது. இவருக்கு என்ன வந்திருக்குது, சட்டமே வந்திருக்கு. அபூ ஹனீஃபாவுக்கு கனவுல வந்து என்ன இருக்கு, சட்டம் வந்து என்ன சட்டம், திக்ர் சொல்லி தரப்படுகிறது, கியாமத் நாள் வரைக்கும் அட்வான்ஸ் மன்னிப்பு தரப்படுகிறது, அப்படிலாம் வராது. சரி, அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன செய்யறாங்களா, அலியே நீ வந்து எப்படி இருக்கிறன்னு கேட்டா, மூசா நபிக்கு ஒரு ஹாரூன் கிடைச்சார்ல, அந்த மாதிரி எனக்கு நீ கிடைச்சிருக்கிற. மூசா நபிக்கு சகோதரர் ஹாரூன். மூசா நபிக்கு எல்லா வகையிலும் பக்கபலமா அவர் இருந்தார். மூசா நபி கொஞ்சம் திக்கு வாய் உள்ளவர், தெளிவாக அவர் பேச வராது.
ஹாரூன் வந்து தெளிவான முறையில் பேசக்கூடியவர். மூசா நபி கேட்கறாங்க, எல்லாம் எனக்கு பேச்சு சரியா வராது, இவரை எனக்கு துணையாக்கி வை, இவரை நபியாக்கி வை, நாங்க 2 பேரும் இரட்டை நபியா இருந்து செயல்படுறோம் அப்படின்னு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு ஹாரூனை அவருடைய சகோதரர், கூட பிறந்த சகோதரரா சித்தப்பா பெரியம்மான தெரியல, சகோதரன் வருது, சகோதரரே எல்லாம் நபியா நினைஞ்சுட்டான், ஜாயின் பண்ணி விட்டான். அவங்க 2 பேருமா இணைஞ்சுதான் பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப எப்படி மூசா நபிக்கு ஹாரூன் எல்லா வகையிலும் பக்கபலமா இருந்தாரோ அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலியை பார்த்து சொல்றாங்க. அலி சகோதரர் தானே, மூசாவுக்கு ஹாரூன் சகோதரர் மாதிரி அலி வந்து அபு தாலிபுடைய மகன், அப்துல்லாவும் ரசூலுல்லாஹ் தகப்பனார் அப்துல்லா, அவங்க 2 அண்ணன் தம்பி. அப்ப சித்தப்பா பெரியப்பா மக்கள் 2 பேரும். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்றாங்க, அந்த மின்னி பி மன்சிலத்தி ஹாரூன மி மூசா, மூசாவுக்கு ஹாரூன் கிடைத்தது போல நீ எனக்கு கிடைத்திருக்கிறாய். அப்படின்னு என்ன அர்த்தம் வரும்? இவர் நபியோ? மூசாவுக்கு ஹாரூன் வந்தா நபியா தான் ஆனாரு, மூசாவுக்கு பக்கபலமா அல்ல ஹாரூன நபியா தான் ஆக்கி வச்சான் அப்படின்னு வரும்ல. இல்ல அன்னபுல் ஆனபிய பகுதி, ஆனா எனக்கு நபி கிடையாது. மூசாவுக்கு ஹாரூன் சப்போர்ட் வந்திருக்கிற, ஆனா நபியான இடம்புற நபி கிடையாது, நீ நபியெல்லாம் கிடையாது. சப்போர்ட்டுக்கு தான் இந்த உதாரணம் காட்டுறனே தவிர மூசாவுக்கு ஹாரூன் எப்படி துணை நபியாக வந்தாரோ நீ எனக்கு துணை நபி இல்ல. இவ்வளவு சப்போர்ட்டா இருந்து ஆக்கிரமி வராக்கிட்டு போயிடலாம் நபியா. அல்லாஹ் நினைச்சிட்டான் மூசாவுக்கு ஹாரூன் இருந்த மாதிரி எல்லா வகையிலையும் பக்கபலமா இருந்தார். அப்படி இருந்த கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்கன்னா, மூசாவுக்கு ஹாரூன் போன்ற சப்போர்ட்டராக உன்னை பார்ப்பேனே தவிர நீ நபி கிடையாது, நான் தான் நபி, எனக்கு பிற நபியான் கிடையாது என்பதையும் சேர்த்து சொல்றாங்க. இது வந்து முஸ்லிம்ல 4418வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல ஒன்று வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்பொழுது ஹாத்தமுன் நபியீன், நபிமார்களின் முத்திரைன்னு வருதுங்க. ரசூலுல்லாஹ் பத்தி பேசும்போது நபிமார்களுடைய முத்திரையா உன்னை அனுப்பி இருக்கிறேன், 33வது அத்தியாயத்தில் 40வது வசனத்துல உன்னை நபி முத்திரையாக்கி இருக்கேன்னு வருது. இது என்ன செய்வாங்க அந்த ஆயத்துக்கு? நானும் நபின்னு வர்றாங்கல்ல, முத்திரைன்னா சிறப்புன்னு அர்த்தம், கடைசின்னு அர்த்தம் கிடையாது. நபிமார்களுக்கு முத்திரைன்னா என்ன அர்த்தம்? நபிமார்கள் சிறந்தவர், அவர் சிறந்தவர் தான், நாங்களாம் சின்ன நபி, குட்டி நபி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஹாத்தமுன் நபிக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அதையும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. அரே ஹாத்தமுன் நபின்னு அந்த அர்த்தம் இல்லடா, கடைசி தான் அர்த்தம்னு யார் சொல்றா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த ஆயத்துக்கு விளக்கம் வாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கு பாருங்களேன். எப்படி சொல்றாங்கன்னா, இன்னஹு சயகூனு ஃபீ உம்மத்தி 30 கذாபூன, எனக்கு பிறகு 30 பொய்யர்கள் வருவார்கள். குல்லுஹும் யஸாமு அன்னஹு நபியுன், ஒவ்வொருத்தனும் நபி என்று சொல்வான், வாதிடுவான். எனக்கு பிறகு 30 பொய்யர்கள் வந்து என்ன செய்வாங்க? நானும் நபி என்று வாதிடுவார்கள். வ அன ஹாத்தமுன் நபியீன், நான் தான் நபிமார்களின் முத்திரை, லா நபிய பஅதி, எனக்கு நபி கிடையாது. இந்த ஹாத்தமுன் நபி விளக்கம், நான் தான் நபிமார்களுக்கு முத்திரைன்னு சொல்லிட்டு மீனிங் என்ன? சிறந்தவர்ங்கிற அர்த்தம் இல்ல. நபிமார்களின் முத்திரை என்றால் லா நபிய பஅதி. அதுக்கு விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது திருமதியில 2145வது ஹதீஸில் இருக்கிறது. இதையும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முந்தைய நபிமார்களுக்கும் எனக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. மக்கள் உதாரணத்தின் மூலமா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு அழகான கட்டடத்தை கட்டுகிறான். கட்டடத்தை கட்டி ரொம்ப அழகுற அந்த கட்டணம் பார்த்தாலே ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கிறது. அதுல வந்து ஒரு மூலையில ஒரே ஒரு செங்கல் மட்டும் இல்லை, ஒரே ஒரு செங்கல் கோட்டையா இருக்கு. எல்லா பக்கமும் ஒழுங்கா கட்டியாச்சு, என்ன இல்ல ஒரு மூலையில மாத்திரம் ஒரு கல் விடுபட்டு இருக்கிறது, கோட்டையா இருக்குது. இங்க இருந்து அங்க பார்க்கலாம், அங்க இருந்து பார்க்கலாம், ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் இருக்கிறது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு இந்த ஒரு கல் இருந்தா நல்லா இருக்குமே, எல்லாம் நல்லா இருக்கு, இந்த ஒரு குறை இருக்குது என்று மக்கள் எல்லாம் பேசிக்கொள்ளும் வகையில் அந்த கட்டணம் ரொம்ப அழகாக இருக்கிறது, ஆனால் ஓட்டை இருக்கிறது. அப்ப ஒரு கல்லத்துக்கு வச்சு அடைச்சிருக்கலாமே என்று மக்கள் பேசுகிறார்கள். அப்படி சொல்றாங்க, நான் தான் அந்த கல்லு, அந்த கல்லை வச்சு அதில் அடைச்சி விட்டான். நபிமார்கள் ஒரு ருசி அனுப்புனான்ல, எல்லா நபியும் அனுப்புனதை ஒரு பில்டிங் மாதிரி ஆக்கி ஒரே ஒரு இடத்தை காலியா வச்சு அந்த ஊர்கள் யாரு? நான் தான் என்று சொல்லிவிட்டு அப்ப சொல்றாங்க, பானல் நபினா, நான் தான் அந்த கடைசியாக வைக்கப்பட்ட ஒரு கல்லு, வான ஹாத்தமுன் நபியின், நான் தான் நபிமாருடைய ஹாத்தம், முத்திரை, முடிவு, கடைசின்ட்டாங்க. இதுக்கு புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், புகாரியில 3535வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இந்த ஹாத்தமுன் நபியின் என்று குர்ஆன்ல சொல்வதற்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? விளக்கம். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறான்? விளக்கம் சொல்லிட்டாங்க. ஹாத்தமுன் நபின்னா நான் கடைசி தான், இல்ல ஒரு கல்லு தானே பாக்கி இருந்துச்சு, 10 கல்லு பாக்கி இருந்தா நானும் நீங்க வச்சுட்டு போ. இருந்தது ஒரு கல், பில்டிங்ல இடம் ஒண்ணுதான், ஒரு ஓட்டம் தான் இருக்கிறது, ஒரு கல்லு தான். அந்த ஒரு கல்ல யாரும் வைக்க மாட்டாங்களான்னு அந்த கட்டடத்தை பத்தி மக்கள் பேசுகிறார்களே, அந்த மாதிரி ஒரு கட்டடத்திற்கு என்னை கொண்டே அல்லாஹ் வைத்து அந்த ஒரு கல்லை வைத்து பினிஷ் பண்ணி விட்டான்.
இனிமேல் எந்த கல் வைக்க தேவையில்லை, முழுமையாகிவிட்டு அல்லாஹ்வுடைய வஹி என்கிற ஒரு மேற்று முழுமை பெற்று விட்டது. அல்லாஹ்விலிருந்து மனிதனுக்கு வரக்கூடிய செய்திங்கிற அந்த வாசல் முழுசாக அடைக்கப்பட்டு விட்டது. நான் தான் ஹாத்தமுல் அம்பியா, ஹாத்தமுன் நபி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, இந்த ஹாத்தமுன் நபிக்கு சிறந்தவர் விளக்கம் சொல்லி, நாங்கள் நபியா வருவோம்னு சொல்றாங்களே அவங்களுக்கு மறுப்பு சொல்றதுக்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. இன்னும் இது விஷயமாக கூடுதலாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை இருந்து பார்க்கலாம். ஏன்னா விளம்பரத்துக்கு டைம் இல்லையா, அதனால 50 முடிக்க சொல்லியிருக்கிறாங்க. 55 போனுச்சுல விளம்பரங்கள்லாம் போடுவாங்க, அதனால 50 முடிச்சு.